ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாஸ்கிங் யூஸ் பண்ணி எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த இமேஜ் தான் நான் எடிட் பண்ண போகிறேன். இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு ஃபில்டர்ஸில் போயிட்டு கேமரா ரா ஃபில்டர் சின்னதாக லோட் ஆகும். கேமரா ரா ஃபில்டருக்குள்ளே போனதும் அதில் ரைட் சைடில் மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஜெக்ட் அப்புறம் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி பாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சப்ஜெக்டை கிளிக் பண்ணிக்கிறேன். சின்னதாக லோட் ஆகும். இப்போ பேக்ரவுண்டு தனியாக சப்ஜெக்ட் தனியாக அதுவே பிரிச்சிடும். இப்போ சப்ஜெக்டை மட்டும் தனியாக லோட் ஆகி பிரிக்குது. அது அந்த ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா, அது சப்ஜெக்ட் தனியாக பிரிச்சுட்டு இப்போ இதில் நம்ம லைட் ஏற்றாப்புல நம்ம எடிட் பண்ண வேண்டியது தான். இந்த எக்ஸ்போசர் இப்போ சப்ஜெக்ட் தான் மார்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. கீழே வந்தீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் லைட்டாக ஏற்றிக்கிறேன். இந்த ஃபோட்டோக்கு ஏற்றாப்புல நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஹைலைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஷேடோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பிளாக் கொஞ்சம் டார்க்காக, ஏன்னா தலைமுடியெலாம் கொஞ்சம் பிளாக்காக காட்டணும், அதுக்காண்டி லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கலர்ஸில் அதில் எதுவும் பண்ணலை. அது கீழே சேச்சுரேஷன் இருக்கும். இந்த சேச்சுரேஷன் அதிகமாக ஏற்றிடக்கூடாது. இது ஓவரால் கலர் ஏற்றி கொடுத்துரும். அதனால் லைட்டாக அந்தந்த ஃபோட்டோக்கு ஏற்றாப்புல தான் லைட்டாக நம்ம கலர் கொடுக்கணும். இப்போ இதை கொடுத்துட்டேன்னா இப்போ மேலே கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பேக்ரவுண்டு அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தனியாக பேக்ரவுண்டு தனியாக இப்போ எடுக்கும். முன்னாடி நம்ம சப்ஜெக்ட் எடிட் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்போ பேக்ரவுண்டு தனியாக எடிட் பண்ணுறோம். இப்போ இதில் அதே மாதிரி எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது பேக்ரவுண்டில், அதை கம்மி பண்ணிக்கிறேன். அப்படியே கீழே ஹைலைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கான்ட்ராஸ்ட் அதிகப்படுத்திட்டு ஒயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கலர் பேலன்ஸில் எல்லோ, ஏன்னா கோயிலோட வால்லாம் எல்லோவாக இருக்குமா, அதனால் கொஞ்சம் எல்லோ ஏற்றிக்கிறேன். சேச்சுரேஷனும் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கர்வ், அந்த பிரைட்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக டார்க்காக காட்டணும் அப்படிங்கிறத லைட்டாக பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ஏற்றினீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக போயிடும், அப்படின்னா ரொம்ப ஒயிட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நாய்ஸ் கொஞ்சம் இது பண்ணி எடுத்துகிட்டு அவ்வளோதான், எடிட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். லோட் ஆகி முடிஞ்சதும் இது பிஃபோர், இது ஆஃப்டர். ஃபோட்டோ ஜூம் பண்ணி காட்டுறேன். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ தலைமுடி கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் டார்க் பண்ணுவோம். அதனால் இமேஜில் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் செலக்டிவ் கலர் அப்படின்றது ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கலர்ஸில் லாஸ்ட்டில் பிளாக்னு இருக்கும். அந்த பிளாக்கில் ஒரு 2 பாயிண்ட்டு சும்மா ரொம்ப ஏற்றிடக்கூடாது, லைட்டாக ஏற்றி ஓகே கொடுத்துருங்க. இப்போ பிஃபோர், இது ஆஃப்டர். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.